முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அ இன்னைக்கு வந்து நெறைய பேரு கமெண்ட்ல கேட்டதுனால வந்து இந்த வீடியோ வந்து அ போடுறேன். இது ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் எக்ஸாம் டைம் அப்படிங்கிறனால, அதுக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்காக என்ன ஒரு பதிகம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும், வாட்ஸ்அப்லேயும் எனக்கு வந்துட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு அ சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து எனக்கு இது எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. அதனால வந்து நீங்க ஏதாவது பதிகம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் வந்து 4 நெறைய சரஸ்வதி பதிகம் ஆக்சுவலி ஷேர் பண்ணாரு. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு திருப்புகழும் 4ஏ 4 வரி தான். திருப்புகழும் அதே மாரி 4 சரஸ்வதிக்கான 4 பதிகங்களும் நம்ம பார்க்கலாம். இப்போ என்னன்னா, நம்ம சேனல் புதுசா இருக்கிற மாரி இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயனுள்ள நெறைய வீடியோ பதிவுகள், முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் அனைத்து வீடியோக்களும் நெறைய வந்துட்டுருக்கு. தவறாத மிஸ் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, இப்போ என்ன பதிகங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ, முதல்ல நம்ம பார்க்குற திருப்புகழ் பார்த்தீங்கன்னா, திருப்புகழ் எண் 923 கருவூருக்கான திருப்புகழ். இது பார்த்தீங்கன்னா, 4ஏ 4 வரி தான். இதில ஸ்ட்ரெய்ட்டா அருணகிரிநாதர் என்ன கேட்குறாருன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நான் திருப்புகழ வாசிச்சு காட்டுறேன். போன திருப்புகழ் வீடியோல சில பேர் கமெண்ட்ல வந்து, "ஏன் இப்படி வந்து மெதுவா தடுமாறி படிக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. தடுமாறி படிக்கலைங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு ஃபாலோ பண்ணணுங்கிறக்காக திருப்புகழ் நான் வந்து வாசிக்கும்போது எப்பவுமே ரொம்ப பொறுமையா தான் வாசிப்பேன். அதுதான் காரணம். சரி, இப்ப நான் வந்து வாசிக்கிறேன். "மதியால் வித்தகனாகி, மனதால் உத்தமனாகி, பதிவாகி சிவஞானப் பரயோகத்து அருள்வாயே! நிதியே நித்தியமே என் நினைவே! நட்பொருளாயோய்! கதியே சொற்பரவேலை! கருவூரிற் பெருமாளே!" இதுதாங்க திருப்புகழ். 4ஏ 4 வரி தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சுருக்கமா பார்த்தரலாம். "மதியால் வித்தகனாகி" என் புத்தியைக் கொண்டு நான் ஒரு பேரறிவாளனாக, மனதால் உத்தமனாகி, என்னுடைய மனம் நன்னெறியில் செல்ல, அதனால் நான் ஒரு உத்தம மனிதனாகி, பதிவாகி சிவஞானத்தில் என்னுடைய சிந்தை ஊறுவதாகி, சிவஞானத்திலேயே வந்து எந்நேரம் நான் ஊறி தழைச்சிட்டு இருக்கிற மாதிரி, பரயோகத்து அருள்வாயே! மேலான யோக வழியை நான் பற்றும்படி எனக்கு அருள் புரிவாயாக முருகனே! ஸோ கௌமாரம் வெப்சைட் தான் நம்ம ரெஃபரன்ஸ் எப்பவும் போல. ஸோ அவர் ஸ்ட்ரெய்ட்டா முருகப்பெருமானுக்கு வேண்டுகோள் வைக்கிறது வந்து, நான் ஒரு பேரறிவாளனா இருக்கணும், ஒரு உத்தமனா இருக்கணும், எந்நேரம் வந்து சிவஞானத்திலேயே நான் வந்து ஊறி திளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேரடியா வந்து அ அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் செல்வமே அழிவில்லா பொருளே எனது தியான பொருளே. அதாவது நிதியே நித்தியமே என் நினைவே அப்படிங்கிறதுக்கு இதான் அர்த்தம். நட்பொருளாயோய்! சிறந்த பேரின்பப் பொருளானவனே! எனக்குப் புகலிடமே எல்லாராலும் புகழப்பெறும் மேலான செவ்வேளே! கருவூர் தலத்தில் எழுந்தருளிய பெருமாளே! அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. ஸோ இந்த திருப்புகழ் தான் இருக்கறதுலயே வந்து ரொம்ப அ ஆப்ட்டான திருப்புகழ். இது வந்து மாணவர்களுக்கு அம் ஒரு 4 வரி தான். ஸோ அவங்களால வந்து டெய்லியும் ஈஸியா சொல்ல முடியும். ஸோ இந்த திருப்புகழ் வந்து நீங்க உங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா எடுத்து சொல்லுங்க. ஓகேங்களா? ஆ இது வந்து டெய்லியும் 1 தடவ, அ 6 தடவ, நீங்க 11 தடவ, 21 தடவ இந்த மாரி எது வசதியோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து பாராயணம் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 தடவ சொல்றது நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆ ஒரு நாள் அவங்க சொல்லிட்டாங்கனாலே வந்து அது அப்படியே மனப்பாடம் ஆயிடும். அது வந்து அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா பிக்கப் பண்ணிக்குவாங்க. அவங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. இது வந்து எக்ஸாம் முன்னாடி கூட வந்து அவங்க மனசுல 4 லைன் வந்து சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஐ மீன் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் அவங்க தொடங்குனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து நீங்க உங்க குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 துதிகள் பார்க்க போறோம். 4 துதியுமே வந்து நம்மளுக்கு தெரியும். கல்விக்கான கடவுள் யாரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய சரஸ்வதி அம்மா. அவங்களுக்கான துதிகள் தான். இப்போ அந்த 4யும் வந்து நம்ம வேகமா பார்த்துரலாம். சரஸ்வதி தாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, துதிகள் வந்து முழு துதியும் பார்த்தீங்கன்னா, நெறைய பாடல்கள் இருக்கு. அதில ஒரு 4 பாடல் நான் வந்து இதில ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, இந்த 4 துதிகளுமே படிக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணாவது படிக்கலாம். இதில மனப்பாடமா தான் சொல்லணுங்கிறது இல்ல. பார்த்தும் படிக்கலாம் ஆக்சுவலா. இது வந்து சாதாரணமான அ அ தமிழ்ல தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாரி இல்ல. 4 துதிகளுமே வந்து ரொம்ப சாதாரணமா நம்மளால படிக்கக்கூடிய மாரி தான் இருக்கு. ஸோ குழந்தைங்களால எப்படியாவது நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. அதாவது அவங்க எக்ஸாம்
ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி, எக்ஸாம் முன்னாடி சரி, அ அ எக்ஸாமுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடும்போது இது சொல்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாரி இது அவங்க சொன்னா ரொம்ப நல்லது. அவங்களுக்காக நீங்களும் சொல்லலாம் ஆக்சுவலா. நீங்களும் வந்து சரஸ்வதி அம்மாகிட்ட உங்க குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி நீங்களும் வேண்டி இத சொல்லலாம். தினசரி பார்த்தீங்க அப்படின்னா, 4மே வந்து ஒவ்வொரு தடவை நீங்க படிச்சா கூட போதும். இல்ல காலைல ஒரு தடவ, சாயந்தரம் ஒரு தடவ 2 தடவ படிச்சா கூட போதும். மனசார வேண்டிக்கோங்க. அதே மாரி பக்கத்துல ஏதோ ஒரு கோயில்ல வந்து சரஸ்வதி அ அம்மாவுக்கு சன்னதி இருக்க மாரி இருந்தா, நீங்க வந்து அங்கேயும் குழந்தைங்கள கூட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, அங்கேயும் நீங்க இத படிக்க வைக்கலாம் ஆக்சுவலா. சில சமயம் சில கோயில்கள்ல வந்து சரஸ்வதி தாய்க்கு போட்ட அந்த மாலை நீங்க மாலை வாங்கி குடுத்தீங்கன்னா, சரஸ்வதி தாய்க்கு போட்டு பூஜை பண்ணிட்டு, அது குழந்தைங்களோட கழுத்துல போடுவாங்க. இது மாரி எனக்கு எங்க ஒரு கோயில் தெரியும்னா, சென்னையில வந்து வராகி அம்மன் கோயில், பிரத்யங்கரா தேவி அம்மா கோயில்ல வந்து நீல சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு சரஸ்வதி அம்மாவோட சந்நிதி இருக்கு. அங்க வந்து இது செய்வாங்க. சென்னையில இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க எந்த கோயில்லயாவது ட்ரை பண்ணலாம். சரி, இந்த துதிகள் என்னங்கிறது இப்போ பார்த்துரலாம். தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும், சொல் சுவை தோய் வாக்கும், பெருகப் பணித்து அருள்வாய். வடநூட்கடலும் தேக்கும் செந்தமிழ்ச் செல்வமும், தொண்டர் செந்நாவில் நின்று காக்கும் கருணைக் கடலே, சகலகலா வல்லியே. இது வந்து முதல் பாடல். இப்ப 2வது பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய். எழுதா மறையும் விண்ணும் புவியும் பொனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய். சகலகலா வல்லியே. இது வந்து இன்னொரு பாடல். இப்போ அடுத்த பாடல் என்னங்கிறத பார்க்கலாம். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும் படினின் கடைக்கண் நல்காய். உளம் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெல் ஓதிமப் பேடே, சகலகலா வல்லியே. இப்பொழுது அடுத்த பாடல். சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வப் பேரே, சகலகலா வல்லியே. ஸோ இந்த 4 பாடல் நீங்க வந்து இது மாணவர்கள வந்து படிக்க சொன்னா போதும். அட்லீஸ்ட் 4 முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு பாடலாவது வந்து நீங்க நெனச்சு சரஸ்வதி அம்மாவ நெனச்சு வேண்டிக்க சொல்லுங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நம்மளுடைய மாணவ செல்வங்கள் எக்ஸாம் எழுதுற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ரியல் சாய் மிராக்கிள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள வந்து தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியா எழுதுங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வெற்றிகரமா முன்னேறி போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.